ஷங்கரின் இயக்கத்தில் கமல் இந்தியன், இந்தியன் 2, இந்தியன் 3 ஆகிய படங்களில் நடித்துள்ளார். அதே நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரது இயக்கத்தில் எந்திரன் 2.0, சிவாஜி ஆகிய படங்களில் நடித்துள்ளார். ஷங்கர் கமலின் தீவிர ரசிகர். அதனால் அவர் முதல் படத்தை இயக்கும்போது கமல்தான் நடிக்கணும் என்பதில் தீவிரமாக இருந்தார். ஜென்டில்மேன் கதையை கமலுக்காகத்தான் எழுதினார். அந்த கதையை நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் கமலிடம் சொன்னார். இந்த கதையில் கமலுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. கமலின் மெகா ஹிட் படமான குருவின் தழுவலாக இருந்ததால் அதை ஷங்கரிடம் சொன்ன கமல் படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார். அதே போல கமல் இன்னொரு படத்தையும் தவற விட்டுவிட்டார். அது முதல்வன். எல்லாருக்கும் முதல்வன் என்றதுமே அது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை. அதன் பிறகு விஜய் தான் நடிப்பதாக இருந்தது என்று சொல்வார்கள். ஆனால் விஜயைத் தொடர்பு கொண்டும் சரியான தகவல் இல்லை என ஷங்கர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஜினியும் இந்த படத்துல நடிக்க மாட்டேன் என்று சொன்னாராம். அதனால கமல் ஹீரோவா நடிச்சா எப்படி இருக்கும்னு ஷங்கர் யோசித்தார். அப்பொழுது மருதநாயகம் டிராப் ஆனதால் அந்த கோபத்துல இன்னொரு பீரியட் படத்தை எடுத்தே ஆகணுங்கிற எண்ணத்துல ஹேராம் படத்தை இயக்குவதில் முழுமூச்சாக இருந்தாராம். ஹேராம் படத்தில் பிஸியாக இருப்பதால் என்னால் நடிக்க முடியல. இன்னும் 1 வருடம் ஆகும். அதனால நீங்க வெயிட் பண்றதா இருந்தா எடுங்க, இல்லன்னா வேற ஹீரோவை வச்சு எடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம்தான் அர்ஜுன் நடித்து அந்த படம் மெகா ஹிட் ஆனது. அதன் பிறகு கமல் ஷங்கர் இயக்கத்தில் நடிக்க முடியாத படம் ரோபோ. அந்த படத்திற்கான ஸ்டில்கள் எல்லாம் வந்தன. அப்பவே 40 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டிருந்தது. அப்போது மீடியா ட்ரீம்ஸ் தான் தயாரிக்க இருந்ததாம். ஆனா அந்த நிறுவனம் தயாரிச்ச சில படங்கள் சரியா போகாததால படம் டிராப் ஆகிவிட்டது. அதன் பிறகு வேற வழியே இல்லாமல் கதையில கொஞ்சம் மாற்றி ரஜினிக்கு ஏற்ப மாத்தி எடுத்தார். கமல் நடிக்க வேண்டிய கதையில நான் நடிக்க முடியுமான்னு கேட்டுள்ளார் ரஜினி. அதுக்கு நிறைய மாற்றம் செஞ்சிருக்கேன், தாராளமா நடிக்கலாம்னு சொல்லவும் ஓகே சொன்னாராம் ரஜினி. அதே மாதிரி ரஜினியும் ஷங்கர் இயக்கத்தில் சில படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு. ஜென்டில்மேன், முதல்வன் படங்களை ரஜினியும் மறுத்துள்ளார். இந்தியன் படத்துக்கு ரஜினிக்காகவும் கதை சொன்னாராம் ஷங்கர். அது பெரிய மனுஷன் என்ற பெயரில் சொன்னாராம். அதுல 75 வயது முதியவர் கெட்டப் என்றதும் ரஜினி நடிக்க மறுத்துள்ளார். அதே போல ஐ படத்தின் கதையும் ரஜினியிடம் சொல்லப்பட்டதாம். அதை கேட்டதுமே ரஜினிக்கு பிடித்து விட்டது. ஆனால் சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போனதாக ஷங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற சினிமா தொடர்பான செய்திகளுக்கு தமிழ் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.